सद्गुरुनाथ महाराज के जय। पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय। राधे कृष्णा। संसार सागरम மாயை எல்லாமே நம்ம சாதாரணமாக கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான். சம்சாரம் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய ஒய்ஃபுக்கு சொல்வா சம்சாரம்னு. சாகரம்ங்கிறது சமுத்திரத்துக்கு சொல்வா. ஆனால் இந்த பதத்தை கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ச்சி பார்த்தா சம்சாரா அப்படிங்கிறது சமுத்திரத்தை சார்ந்தே வருது. சமுத்திரக்கரையில் போய் நின்று சமுத்திரத்தை நம்ம பார்த்தோன்னா ஒரு அலை வருது. அந்த அலை கரைக்கு வரத்துக்குள்ளே இன்னொரு அலை வந்துடுறது. இன்னொரு அலை வருது. அந்த அலை கரைக்கு வரத்துக்குள்ளேயே இன்னொரு அலை வந்துடுறது. இது மாதிரி பிறந்து இறந்து பிறந்து இறந்து நாம் நம்முடைய வாழ்நாளை கழிச்சுன்னு இருக்கோம். இந்த மனசாலும் உடலாலும் இந்த சம்சார சக்கரம் சுத்தின்ண்டே இருக்கு. இதே போல தான் நம்மளுடைய மனசு. இந்த மனசில் எண்ணங்கள் ஒரு அலையாக ஆரம்பிக்கிறது. அந்த அலை முடியறதுக்குள்ளே இன்னொரு எண்ணம் வருது. அந்த எண்ணாலே முடியறதுக்குள்ளேயே இன்னொரு எண்ணாலே வருது. இது மாதிரி நம்ம மனசு எப்போவுமே அலபாஞ்சுன்னு இருக்கு. இந்த அலபாஞ்சன் இருக்கிற மனசுக்கு என்ன பிரயோஜனம், என்ன பலன்? இந்த மனசு அலைபாயறதுனால என்ன பலன்? எந்த காரியத்திலையுமே கவனம் இல்லாமல் காரியத்தை செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும். எதையுமே ஒரு பொறுமையாக இருக்கக்கூடிய இல்லாத சூழ்நிலை வரும். மனசில் துக்கம் வரும். நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். அலைபாயிற மனசு இருந்தால் நமக்கு துக்கம் வரும். எந்த வேலையுமே நாம் கவனமாக செய்ய முடியாது. நம்மளுடைய ஆரோக்கியம் கெடும். அடுத்தது மாயை. இந்த மாயைனா என்ன? ஒரு நிழல், ஒரு திரைன்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிடலாம். இப்போ நவராத்திரிக்காக கொலு வைக்கிறதுக்காக எல்லா ராத்திரியும் மேலே இருக்கிற கொலு சாமான்லாம் எடுத்து கீழே வச்சு பார்ப்பா. அது மாதிரி நண்பர் ஒருத்தர் இந்த கொலு சாமான்லாம் இறக்கி பார்க்கும்பொழுது ஒரு பழைய ஆல்பம் கிடச்சிது. அந்த ஆல்பத்தை எடுத்து பார்த்தார். அந்த ஆல்பத்தில் பார்த்தா அவருடைய ஒரு வயசு ஃபோட்டோ இருந்தது. ஆஹா, நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோம் அதில் அப்படின்னு நினச்சிட்டார். இன்னொரு பக்கத்தை பிரட்டினார். ஒரு 10 வயசு ஃபோட்டோ கிடச்சிது. ஆஹா, 10 வயசில் நம்ம எவ்வளோ நன்னா இருக்கோம்னு நினச்சிட்டார். அப்புறம் பார்த்தா ஒரு 40 வயசு இருக்கிற ஃபோட்டோ கிடச்சிது. அதையும் பார்த்தார். இப்போ அவருக்கு 80 வயசு ஆகின்னு இருக்கு. அவருடைய மனசு என்ன? இந்த ஒரு வயசில் பார்த்த நாம் தான் இன்றைக்கி 80 வயசாக இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அது உண்மை இல்லை. விஞ்ஞானப்படி 7 வருஷத்துக்குள்ளே என்ன இருந்ததுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் இறந்து போய் புதுசாக ஒரு செல் உண்டாயிருது. நம்ம ஒரு வயசில் இருந்த செல் இப்போ நம்ம கையில் நம்ம உடம்புல இல்லை. ஒரு வயசில் இருந்த உடம்பு நம்மளுடைய உடம்பாக இப்போ இல்லை, மாறிண்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த ஒரு வயசில் இருந்தவா தான் நம்ம இப்போ இருக்கோம்னு நினைக்கிறோம். அது அந்த எண்ணத்தை எது கொடுக்கறது? நமக்கெல்லாம் ஞானம் இல்லாட்டி கூட நமக்குள்ளே அந்தர்ஜாமியாக இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மா ஞானம் நிறைய இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா சொல்கிறது, நீ ஒரு வயசில் இருந்த நீ தான் இப்போ 80 வயசில் இருக்கேன்னு நம்ம மூளைக்கு சொல்கிறது. மூளை என்ன பண்ணுறது? ஆமாம், ஒரு வயசில் இருக்கக்கூடிய நான் தான் 80 வயசில் இருக்கேன்னு சொல்கிறது. ஆனால் ஒரு வயசில் இருக்கக்கூடிய நாம் 80 வயசில் நிச்சயமாக இருக்கிறது இல்லை. இதுதான் மாயைன்னு சொல்கிறோம். இந்த அலைபாயிற மனசை நம்ம அப்படியே விட்டுவிடக்கூடாது. அந்த அலைபாயிற மனசை நாம் அடக்கணும். அதே போல் இந்த மாயைங்கிற திரையும் நம்ம அகற்றணும். இது ரெண்டையும் அகற்றி, மாயையை அகற்றி மனசை அலைபாயிற மனசை ஒருநிலைப்படுத்தினால் நமக்கு பல சௌக்கியங்கள் கிடைக்கும், சௌரியங்கள் கிடைக்கும். இதுக்கு என்ன பண்ணுறது? ஒரே வழி பகவத் நாமாதான். பகவானை திருட பக்தியோட பகவானை நினைச்சுண்டு பகவான் நாமாக்களை நாம் ஸ்மரணம் பண்ணிண்டு
நாமஜபம் பண்ணிட்டு இருந்தாக்க பகவான் வந்து நம்முடைய நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டின்னு போய் ஞானத்தை கொடுப்பார். ஞானத்தில் இருந்தபடி நம்ம வந்து பக்தி மார்க்கத்தை தீவிரமாக பண்ணோன்னா நமக்கு பிரேம பக்தி கிடைக்கும். அந்த பிரேம பக்தியிலே இருந்துன்றது இன்னும் கொஞ்சம் தீவிரமான ஒரு பகவத் சிந்தனோடு இருந்தாக்க நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும், ஜீவன் முக்தி ஆகிடுவோம். அந்த ஜீவன் முக்தர்கள் எல்லாரையும் பகவான் வந்து கையை பிடிச்சி வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கோ கூட்டின்னு போவா. அதனால் மனசை வந்து அடக்கணும். அந்த மாயைங்கிற தெரிய விளக்கினாக்கா இது நடக்கும். பக்தாலாம் பகவானையே வந்து சரணாகதி பண்ணி சதா சர்வகாலம் வந்து பகவத் சிந்தனையோட பகவானை நினச்சிண்டு பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்துட்டுருக்கா. ஆனால் அவளுக்கு வந்து பகவான் வந்து நிறைய சோதனைகள் கொடுக்குறான். பகவான் கொடுக்கக்கூடிய சோதனைகளை பார்த்துட்டு நம்ம வந்து மனசு திறந்துவிடக்கூடாது. பகவான் வந்து நம்ம சோதனை பண்ண நாம் வந்து பகவான்கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிடும். இன்னும் நம்முடைய பக்தியை வந்து தீவிரப்படுத்தணும். ஒரு தங்கத்தை ஆபரணமாக்கணும்னா தங்கம் இத்தனை சோதனைக்கு உள்ளாருது. தங்கத்தை வந்து உருக்குறோம், காய்ச்சறோம், தட்டுறோம், கம்பியாக இழுக்கிறோம், தொலை போடுறோம், முறுக்கிறோம். இது மாதிரியான பலவிதமான சோதனைக்கு ஆளான அந்த தங்கம் தான் கடைசியில் வந்து ஒரு அழகான ஆபரணமாக மாறுறது. அது மாதிரி பகவான் நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னாக்கா நம்ம மனசை தளர்ந்துவிடக்கூடாது. பகவான் நம்மளை சோதனை பண்ணால் பகவான் வந்து நம்ம கிட்டக்க நெருங்கின்னு இருக்காருன்னு நினச்சிட்டு நம்முடைய பக்தியையும் நம்முடைய ஞாபகத்தையும் தீவிரப்படுத்தணும். விட்டல்பந்த் மகாஞானி, சர்வசாஸ்திரமும் படித்தவர். பகவான் வந்து சொப்பனத்தில் சொல்லி ஒரு குடிபாயை கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் பண்ணி வச்சு உடனே வந்து சன்னியாசியாக்கி 12 வருஷ காலம் வந்து சன்னியாசியாக இருக்க வச்சார். 12 வருஷ காலம் சன்னியாசாக இருந்தவரை குருநாதர் மூலமாக மீண்டும் சம்சாரி ஆக்கினார். சம்சார வாழ்க்கைக்கு வந்து 12 வருடங்களாயும் அவருக்கு வந்து புத்திரபாக்கியம் எதுவும் கிடைக்கல. ஆனாலும் வந்து அவர் வந்து மனம் தளராமல் தன்னுடைய பக்தியையும் ஞாபக ஜபத்தையும் ஞாபக சிந்தனையும் பகவத் சிந்தனையுமே இருந்தார். இந்த மாதிரி இருந்து அவருக்கு பலன் நிச்சயமாக கிடைச்சிது. பகவான் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் சோதனை பண்ணுறா? தபஸ்வியாக இருக்கக்கூடிய ஒரு யோகிக்கும் ஒரு யோகினுக்கும் தான் வந்து அவதாரம் பண்ணணும்னு சாட்சாத் பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் அம்பாளும் தீர்மானம் பண்ணிட்டா. அப்படிப்பட்ட பகவானை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இவ்வளோ சோதனை பண்ணுறா. இந்த துக்காராம் மகாராஜோட அபங்கத்தில் பார்ப்போம். जगी ऐसा बाप बाबा, जगी ऐसा बाप बाबा, जाचा वंश मुक्ति सजावा. जगी ऐसा बाप बाबा, जाचा वंश मुक्ति सजावा. होता येता हर ले बापा, होता येता हर ले बापा. ज्ञान देव माया बापा, ज्ञान देव माया बापा. होता येता हर ले बापा, ज्ञान देव माया बापा. जगी ऐसा बाप बाबा, जाचा वंश मुक्ति सजावा. तरी आम्ही लग दो ध्यानी, तरी आम्ही लग दो ध्यानी. तुका मने में पोटीचे वाळ, तुका मने में पोटीचे वाळ. माझे कुरव गोटीचे आळ, तुका मने में पोटीचे वाळ. माझे कुरव गोटीचे आळ. जगी ऐसा बाप बाबा, जाचा वंश मुक्ती सजावा, जाचा वंश मुक्ती सजावा. होता येता हरले बापा, ज्ञानदेव माया बापा. उली बाप होता ज्ञानी, तारी आम्ही लगदो ध्यानी. होता बाप होता ज्ञानी, तारी आम्ही लगदो ध्यानी. हुली बाप होता ज्ञानी,
तरी आम्ही लग दो ध्यान तुका म्हणे में पोटीचे बाळ माझे कुरवा होटीचे आळ तुका म्हणे में पोटीचे बाळ माझे कुरव होटीचे आळ जगी ऐसा बाप बाबा ज्याच्या वंश मुक्ती सजावा. பகவானே வந்து அவதாரம் பண்ணணும்னா அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன யோகிதை இருக்கணுங்கிறத இந்த அபங்கத்தில் வந்து துகாராம் மகாராஜ் சொல்கிறார். ஞானேஸ்வருக்கு விட்டல்பத் ருக்மிணிபாய் அம்மா அப்பா, ஆனால் ஞானேஸ்வரே நமக்கு தான் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு துகாராம் மகாராஜ் சொல்கிறார். இப்பேற்பட்ட தபோ வாழ்க்கை வாழ்ந்து தபஸ்வினியாக இருக்கக்கூடிய விட்டல்பந்துக்கும் ருக்மிணிபாய்க்கும் பகவான் வந்து கருணை புரியக்கூடிய தருணம் வந்தது. ஸ்ரீமுக நாம சம்பத்சரத்தில் பால்குண மாதத்தில் சோமவாரத்தில் முதல் குழந்தையா சாட்சாத் பரமேஸ்வரனே வந்து இவாளுக்கு அவதாரம் பண்ணார். 1273 வருஷம். இவாளுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இவா வந்து ஊரில் ஜாதி பிரஷ்டம் பண்ணதுனால காட்டில் இருக்கா, ஒரு பர்ணசாலையில் இருந்துட்டு இருக்கா. அங்கே தான் பிரசவம் நடக்கிறது. விட்டல் பந்தே வந்து தாயாகவும் தாதியாகவும் மற்றும் எல்லா ரூபத்தில் இருந்து சுசுரூஷை பண்ணுறார். அந்த குழந்தை வந்து நன்னா இருக்கு, எல்லோரும் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. அந்த குழந்தைக்கு வந்து நாமகரணம் பண்ணக்கூடிய தருணம் வந்துடுத்து. அந்த குழந்தைக்கு நிவர்த்தி மார்க்கத்திலே இருந்து பகவத் சிந்தனையோடு இருந்து பகவானையே நினச்சிருந்த காரணத்தினால பகவத் பிரசாதமாக நமக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு நிவர்த்திநாதன்னு பெயர் வச்சார். இவாளுக்கு மொத்தம் 4 குழந்தைகள் பிறந்தது. 3 பசங்க, ஒரு பொண்ணு. 2 வருஷ இடைவேளையில் வந்து இவாளுக்கு 4 குழந்தைகள் பிறந்தது. 2வது குழந்தை யுவநாம சம்பத்சரத்தில் சிராவண மாசத்தில் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்து பகவான் மகாவிஷ்ணுவே இவாளுக்கு வந்து குழந்தையாக பிறந்தார். அற்புதம் பாலகம் அம்புஜேஷனம் அப்படின்னு கிருஷ்ணன் பிறக்கும்போது சொல்லுவா. அது மாதிரி பகவான் ஞானேஸ்வர் வந்து தாமரை கண்களோட பிரசன்ன வதனத்தோட பகவான் பாண்டுரங்கனே வந்து ஞானேஸ்வரா அவளுக்கு வந்து அவதாரம் பண்ணா. அது கழிஞ்சு 2 வருஷம் அப்புறம் ஈஸ்வரநாம சம்பத்சரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு சோபான் தேவர் அவதாரம் பண்ணார். பிரமாதி நாம சம்பத்சரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு சாட்சாத் அம்பாள் ராஜராஜேஸ்வரியே அம்பிகையே முக்தாபாயா அவதாரம் பண்ணான். பகவான் வந்து பிரசாதமாக இந்த குழந்தையில கொடுத்துருக்கான்னு இந்த தம்பதிகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைகளோட இருந்துட்டுருக்கா. அந்த குழந்தைகளுக்கு கூட பேர் ஆன்மீக முறைப்படியே அந்த பேர் அமைஞ்சு கொடுத்து நிவர்த்தி மார்க்கத்தில் இருந்துட்டு பகவத் சரணத்தையே நினைச்சுண்டு நாமஜபத்தை பண்ணிட்டு இருந்ததுனால பிரசாதமாக கிடைச்ச முதல் குழந்தைக்கு நிவர்த்திநாதன்னு பேர் வச்சா. நம்ம பிரவர்த்தி மார்க்கத்தில் இல்லாமல் நிவர்த்தி மார்க்கத்தில் இருந்துட்டு பகவத் சிந்தனோடு இருந்ததுன்னா அடுத்தாப்பில் நமக்கு ஞானம் சித்திக்கும். அதனால் அடுத்த குழந்தைக்கு ஞானேஸ்வரன் பேர் வச்சாங்க. ஞான மார்க்கத்தை வந்து நம்ம அபியாசிச்சுட்டே இருந்ததுனாக்க அதுக்கு அடுத்தபடியான சோபான கிரமத்துக்கு போகும். அதனால் 3வது குழந்தைக்கு வந்து சோபானநாதன் பேர் வச்சார். இந்த சோபான கிரமத்தில் இருந்துருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக முக்தி நிச்சயம் அப்படிங்கிறதுனால இந்த கடைசி குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு முக்தாபாயின் பேர் வச்சார். இவா வந்து ஊரில் ஜாதி பிரஷ்டம் பண்ணதுனால காட்டில் வந்து குடிசை போட்டு தங்கிட்டு இருக்கா. இந்த குழந்தைகளுக்கு வெளி உலகமே தெரியாது. யாராவது குழந்தைகள் வந்து இவளோட விளையாட வந்தான்னா அவள் அம்மா அப்பா வந்து
இவாளோட விளையாட, இவாள பாபிகளோட குழந்தைகள், சன்னியாசி பெற்ற குழந்தைகள், இவாளை பார்க்கவே படாது, இவாளை பார்த்தாலே நமக்கு வந்து தீட்டு, அது மாதிரி சொல்லி அந்த குழந்தைகளை கூட்டின்னு போயிடுவா. இந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறான்னு ஒன்றுமே புரியாது. விட்டல் பந்தும் ருக்மிணிபாயும் இந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையராகவும் குருநாதா இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறார். ஜபம் பண்ணுறது, நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது, சத்சங்கம், கதைகள், புராண கதைகள் சொல்கிறது, இதிகாச கதைகள் சொல்கிறது, இது மாதிரியே வந்து ஒரு சத்சங்கமாகவே வந்து அவளுடைய வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்துட்டுருக்கான். நிவர்த்திநாதருக்கு வந்து 7 வயசு. அப்போ நிவர்த்திநாதருக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணணுன்னு விட்டல் பந்து நினைக்கிறார். நம்ம ஹிந்து தர்மப்படி மொத்தம் 42 சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 42 சம்ஸ்காரங்களையும் நாம் கடைப்பிடிக்கணும், நிச்சயமாக கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து 42 சம்ஸ்காரங்களை கடைப்பிடிக்க முடியாதவளுக்கு ஒரு 16 சம்ஸ்காரங்களையாவது கடைப்பிடிக்கணும் அப்படின்னு இந்து தர்மத்தில் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஷோடச சம்ஸ்காரங்கள்னு அதுக்கு பெயர். கர்ப்பாதானத்தில் ஆரம்பித்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு 1-2 சம்ஸ்காரங்கள் வந்து கர்ப்பாதானம், வம்சுவனம், சீமந்தம், இது மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் ஆரம்பித்து 9வது சம்ஸ்காரம் வந்து உபநயனம், 15வது சம்ஸ்காரம் வந்து விவாகம், 16வது சம்ஸ்காரம் அந்தேஷ்டி அப்படிங்கிற. நம்ம காலகதி ஆனப்புறம் நம்ம சரீரத்தை ஸ்தானத்துக்கு கொண்டு போய் மந்திரபூர்வமாக அங்கே இருக்கக்கூடிய அக்னி தேவனுக்கு ஒரு அபிர்வாகமாக கொடுக்கக்கூடியது தான் அந்தேஷ்டி. அதனால் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்து நம்ம போய் சேர்றவரில் புறப்பட்டு போகிறவரில் அத்தனை சம்ஸ்காரங்களையும் நம்ம பண்ணணும். எல்லாத்தையும் பண்ண முடியாட்டி கூட இந்த 16 சம்ஸ்காரங்களையாவது பண்ணணும். இந்த உபநயன சம்ஸ்காரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்ஸ்காரம். 7 வயசில் பண்ணணும். இந்த உபநயன சம்ஸ்காரம் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து காயத்ரி மந்திரத்தை வந்து நம்ம உபதேசம் பண்ணுறோம். தகப்பனாரே குருவாயி காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். அந்த குழந்தை வந்து காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ண 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 இந்த மனசில் சித்த சுத்தி ஆகும். சித்த சுத்தியாகி பகவத் கிருபை வந்து மனசில் இறங்கி பகவத் நாமாவே நினச்சிண்டு அதனால் வந்து பிரம்மஜானியாகி அதுக்கப்புறம் ஜீவன் முக்தராகவே ஆகிடுவார். இந்த 7 வயசில் உபநயனம் பண்ண முடியலன்னா அவள் வந்து 9 வயசுக்குள்ளேயாவது உபநயனம் பண்ணிடணும். நிறைய செலவாகிறது, பண்ணுறதுக்கு முடியல, ஆற்றுல வந்து 4-5 பிரம்மச்சாரிகள் இருக்கா, அப்படிலாம் இருக்கப்படாது. நாமளே ஏதோ ஒரு சாஸ்திரத்தை கல்பிச்சுட்டு உபநயனத்தை தள்ளி போடுறோம். 9 வயசுக்குள்ளே கண்டிப்பாக குழந்தைகளுக்கு உபநயன கர்மா சம்ஸ்காரம் பண்ணியே ஆகணும். ஏன் 9 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு லௌகீக விவகாரங்களில் மனசு போக ஆரம்பிச்சிடும். லௌகீக விவகாரங்கள் மனசில் போக ஆரம்பிச்சதுன்னா அந்த காயத்ரி வந்து மனசுக்குள்ளே போகாது. அதனால தான் நம்ம குழந்தைகளுக்கு 9 வயசுக்குள்ளே உபநயனம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறோம். விட்டல்பந்த் நிவர்த்திநாதரை கூட்டிண்டு அந்த பிராமண சபைக்கு போனார். விட்டல்பந்தே வந்து பண்டிதர், சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவர், கிரமாந்திர பூர்ண அத்தியாயனம் பண்ணவர். அவரே வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து உபநயன கர்மாவை செஞ்சு வைக்கலாம். வேறு யாரையும் கூப்பிடாம அவரே வந்து உபநயன சம்ஸ்காரத்தை செஞ்சு வைக்கலாம். ஆனாலும் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பிற்காலத்தில் இப்போவே வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து தள்ளி வச்சிருக்கா. பிற்காலத்தில் நம்மளோட குழந்தைக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் இருக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் பிராமண சபையில் போய் உத்தரவு வாங்கிட்டு தகுந்த பண்டிகாலை வச்சுட்டு அவளுக்கு வந்து உபநயன கர்மா பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிராமண சபைக்கு வரார். நிஷோபா கேச்சர் தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் பார்த்த உடனே அங்கவஸ்திரத்தால் மூஞ்சி முடுங்குறார். பாப்பி வராதே வராதே, உன்னை பார்க்க மாட்டேன் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போகிறார். இல்லை, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சமாச்சாரம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி. நான் எதையும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. நீ நீ பார்த்தாலே நாங்கள் போய் இந்திராணியில் ஸ்நானம் பண்ணணும். நீ வெறும் பாபி. நீ வந்து
சாஸ்திரத்திலே இல்லாத அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கேன். சன்னியாசியாகி சன்னியாசியானதுல சம்சாரி ஆனது மகா பாபம். எந்த சாஸ்திரத்திலையும் அதுக்கு பரிகாரமே கிடையாது. இவ்வளோ தப்பு பண்ண நீ எதுவும் உங்ககிட்ட பேச மாட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனு சொல்கிறான். இந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியல, நிவர்த்தனாதருக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ அப்பாவை சத்தம் போகிறா திட்டுறாங்கிறது மட்டும் புரியுறதே தவிர இன்னும் ஒன்றும் புரியல. ஆற்றுக்கு வந்துடுறா. திரும்பி 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 பல தடவைகள் பிராமண சபைக்கு போய் நிவர்த்தனாதருக்கு உபநயனம் செஞ்சு வைக்கணுங்கிறதுக்கான அனுமதியை கேட்குறார். அங்கே இருக்கிறவெல்லாம் அனுமதி கொடுக்காது கூட கடுஞ்சொல்லால் பேசி இவரை திருப்பி அனுப்பிச்சுட்றா. நிவர்த்திநாதருக்கு விட்டோபந்துக்கு அவர் பேசித எதுவுமே மனசில் அவருக்கு எடுத்துக்கல. அவரை எதையுமே இல்லாத ஒரு ஞானி, பரம ஞானி அவர். குழந்தைக்கு தான் முகம் வாடி போயிடுறது. ஆற்றுல வந்தோடனே சொல்கிறா, ருக்மிணி பாய்கிட்ட சொல்கிறார் குழந்தை, அப்பா ரொம்ப திட்டுறாமா, இனிமேல் நமக்கு போக வேண்டாமான்னு சொல்கிறார். ருக்மிணி விட்டல் பந்துட்ட சொல்கிறார், நாம் திருப்பி திருப்பி பிராமண சபைக்கு போக வேண்டாம், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய திரியம்பக சேத்திரத்துக்கு போயிடுவோம். அங்கே பிரம்மகிரின்னு ஒரு மலை இருக்குது, கிரி இருக்குது. அந்த கிரி பிரதர்ஷனம் பண்ணுற வழக்கம் உண்டு. அங்கே திரியம்பகேஸ்வரருங்கிற சுவாமி இருக்கார், குஷாவர்ங்கிற தீர்த்தம் இருக்குது. நம்ம போய் அந்த குஷாவர் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு பிரம்மகிரியை கிரி பிரதர்ஷனம் பண்ணிட்டு அந்த திரியம்ப கஷேத்திரத்தில் ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் அனுஷ்டிக்கலாம். திரும்பி ஊரில் இந்த பிராமண சபையில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லலாம். நம்ம சொல்கிறதுனால இவாளுக்கு நம்மளை ஏற்றுண்டு நமக்கு நல்லது பண்ணுவா அப்படிங்கிற இடத்துல இவளை திரியம்ப கஷேத்திரத்துக்கு புறப்பட்டா. நாமதேவர் இவாளுடைய பிறப்பை பற்றி ஒரு அபங்கத்தில் சொல்கிறார். யார் யார் இவாளுக்கு எப்படி பிறந்தான்னு சொல்லிட்டு அதை இப்போ நாம் அனுபவிக்கலாம். सदाशिवाचावतार सदाशिवाचावतार स्वामी निवृत्तिदातार स्वामी निवृत्तिदातार महाविष्णु का अवतार महाविष्णु का अवतार सका माझा ज्ञानेश्वर सका माझा ज्ञानेश्वर सका माझा ज्ञानेश्वर सका माझा ज्ञानेश्वर सदाशिवाचा अवतार सदाशिवाचा अवतार स्वामी निवृत्तिदातार महाविष्णु का अवतार सका माझा ज्ञानेश्वर ब्रह्म स्वापान तोजा ब्रह्म सोपान तोजा निज भक्तानंदवर्तन निज भक्तानंदवर्तन आदिशक्ति मुक्ताबाई आदिशक्ति मुक्ताबाई आदिशक्ति मुक्ताबाई दासी जनी लागे पाय दासी जनी लागे पाय निवृत्त ज्ञानदेव सोपान मुक्ताबाई निवृत्ति 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 ज्ञानदेव सोपान मुक्ताबाई
சாட்சாத் பரமேஸ்வரனே நிவர்த்திநாதரா அவதாரம் பண்ணிருக்கார். மகாவிஷ்ணுவே ஞானேஸ்வரா அவதாரம் பண்ணிருக்கார். பிரம்மதேவனே சோபான தேவரா அவதாரம் பண்ணிருக்கா. அம்பிகையே முக்தாபாய் அவதாரம் பண்ணிருக்கா. இந்த அவதாரங்களுடைய மகிமை இங்கே இருக்கிறவாளுக்கு ஒருத்தருக்குமே தெரியல. அது எப்படி தெரியணுமோ அந்த காலத்தில் அது தெரிய வரட்டும். நாம் திரியம்ப கஷேத்திரம் போயிடலான்னு அங்கே புறப்பட்டு போகிறா. அங்கே போய் இதில் ஸ்நானம் பண்ணிட்டு பகவானை தரிசனம் பண்ணிட்டு பிரம்மகிரியை கிரிபிரதட்சணம் பண்ணிட்டு ஒரு சத்சங்கமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வரா. இப்போ பகவத் கிருபை கிடைக்க வேண்டிய தருணம் வருது. விட்டல் பந்த் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த கஹினிநாதருங்கிற ஒரு மகான், கஹினிநாதர் விட்டல் பந்துடைய தகப்பனாருக்கு விபூதி பிரசாதம் கொடுத்தார். அந்த விபூதி பிரசாதத்தினுடைய பலன்தான் விட்டல் பந்த் பிறந்தார். அந்த மகா குரு சத்குரு மகான் கஹினிநாத் அப்போ அந்த ஊரில் தான் இருக்கார். இவா இருக்கிறது அவருக்கு தெரியாது, அவர் இருக்கிறது இவாளுக்கு தெரியாது. ஒரு நாள் பிரதோஷ வேளையில் கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. இருட்டி போயிடுத்து, மழை பெய்யுறது, சரியான மழை பெய்யுறது, இடி மின்னலோட சேர்த்து கடுமையாக மழை பெய்யுறது, ஒரே இருட்டு வேற. இந்த இருட்டில் பக்கத்தில் யார் இருக்காங்கிறத நம்ம தொட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இருட்டு, பயங்கரமான ஒரு இருட்டில் இருந்துட்டுருக்கா. குழந்தைலாம் பயப்படுறது, ரொம்ப கூச்சல் போடுறது. சின்ன குழந்தைகள் தானே, ஒவ்வொருத்தராக கையை பிடிச்சிட்டு மெதுவாக காட்டு பாதையில் வீட்டுக்கு மெதுவாக வந்துட்டுருக்கா. வழுக்கிறது, பாதையே தெரியல. அப்போ புலி உருமுறை சத்தம் ஒன்று கேட்குறது. புலி கண்ணுக்கு தெரியல, புலி உருமுறை சத்தம் மட்டும் கேட்குறது. இதை பார்த்த உடனே எல்லோரும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சுட்றா. வீட்டுக்கு போய் பார்த்தப்புறம்தான் ஒவ்வொரு குழந்தையாக இருக்காளா அப்படின்னு சோதனை பண்ணி பார்க்கும் பொழுது நிவர்த்திநாதர் இல்லை. நிவர்த்திநாதரை காணுமா, குழந்தையை காணுமான்னு சொல்லிட்டு ருக்மிணிபாய் ரொம்ப ஆத்தங்கப்படுறா. விட்டோபத் நான் போய் தேடி பார்க்குறேம்மான்னு சொல்லிட்டு வெளியில் போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறார். எங்கேயுமே நிவர்த்தியை காணும். திரும்பி உள்ள வரார். குழந்தை கிடச்சானா அப்படின்னு கேட்குறா ருக்மிணிபாய். இல்லைம்மா, நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், இந்த குழந்தை எங்கேயுமே காணுமே, இந்த இருட்டில் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். ருக்மிணிபாய் அழ ஆரம்பிச்சிட்டா. பகவத் பிரசாதமாக கிடைச்ச குழந்தையை நாம் இழந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. ருக்மிணி, வருத்தப்படாதே, நான் பண்ண ஜபம் தபம் பகவத் சித்தனை நாம ஜபம் இதன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நம்ம குழந்தைக்கு எதுவுமே ஆயிருக்காது, குழந்தை சௌக்கியமாக தான் இருப்பான்னு மனசு சொல்கிறது, நீ வருத்தப்படாதே அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சொல்லிடுவேள், குழந்தை வராமல் போனால் கூட விதிவசம்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவேள், ஆனால் நான் பெத்த மனசு என்னால் முடியல, எப்படியா குழந்தைய கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு ருக்மிணிபாய் சொல்கிறா. தேடிகிட்டே இருக்கா. குழந்தை இல்லை. குழந்தை காணோம். காடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர எந்த அளவுக்கு காட்டில் அழகு இருக்கோ அந்த இடத்துல நமக்கு ஆபத்து இருக்கு. எது நீ கவலைப்படாத, பகவானை மட்டும் நம்பு, பகவானை நம்பினாக்க பகவான் நம்மளை கைவிட மாட்டார், பகவானை நம்பு, பகவான் நம்ம குழந்தைய காப்பாற்றி பத்திரமா கொண்டு நம்மகிட்ட சேர்த்துடுவார் அப்படின்னு விட்டல்பந்த் சொல்கிறார். இதை ஹரிதாசகிரி சுவாமியோட ஒரு அபங்க மூலியமா அனுபவிப்போம். உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே குருநாதனை தவிர, உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே குருநாதனை, உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே குருநாதனை தவிர, உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே குருநாதனை தவிர. உடல் அழிந்து உயிர் நீங்க ஒரு பொருளும் கூட வராது, உடல் அழிந்து உயிர் நீங்க ஒரு பொருளும் கூட வராது.
பகவானை நம்பி வாழற நம்மளை பகவான் வந்து கைவிட மாட்டார். பகவானே நம்பு, வேறு யாரையும் நம்பாதேன்னு எல்லாரும் சொல்கிறா. கொஞ்சம் தயவுசெய்து மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம சாதாரணமான ஜனங்களால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. ஆனால் வாக்கை கொடுத்தவர் வந்து நாளைக்கு இருப்பாருங்கிறது நிச்சயம் இல்லை. எல்லாமே வந்து நிரந்தரமானது இல்லை. நிரந்தரமானது பகவான் ஒருத்தர் தான். நாளை நடப்பது யாருக்கும் தெரியாது. பகவான் தான் எல்லாத்தையுமே செய்து வைக்கணும். பகவான் தான் வந்து நம்ம குழந்தைய கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். வாழ்க்கை வந்து ஒரு பொம்மலாட்டம். பகவானை நம்ம நம்புவோம், பகவான் வந்து நம்ம குழந்தைய நம்மளோட கொண்டு சேர்ப்பார், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் விட்டல் பந்த். இந்த நிவர்த்திநாதர் கொற்ற மழையில் போயின்னு இருக்கார். வழி தெரியல, ஒரே இருட்டு. இந்த இருட்டில் அப்படியே போயின்னு இருக்கார். அப்படியே இந்த பிரம்மகிரி மலை மேலே மெதுவாக ஏறிடுறார். பிரம்மகிரி மலை மேலே ஏறின பிறகு பார்த்தா மழையாக பெய்யுறது. இந்த மழையில் வந்து எங்கேயாவது ஒதுங்கலாமான்னு பார்த்தா ஒரு சின்ன குகை தெரிகிறது. அந்த குகையில் வந்து பார்த்தா லேசாக ஒரு வெளிச்சம் தெரிகிறது. இந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு இவர் வந்து இந்த குகையில் போய் மழைக்கு கொஞ்ச நாள் ஒதுங்கி நிற்போன்னு சொல்லிவிட்டு அந்த குகைக்குள்ளே போய் ஒதுங்கி நிற்கிறார். அந்த குகையில் பார்த்தா ஒரு அழகான ஆசனத்தில் ஞான யோகியான கஹினிநாதர் உட்கார்ந்துருக்கார். கோவிந்த பந்துக்கும் மீராபாய்க்கும் விபூதி பிரசாதம் கொடுத்து விட்டல் பந்து பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த மகாஞானி கஹினிநாதன் உட்கார்ந்துருக்கார். சிவபெருமானுடைய பரம்பரையில் வந்தவர். சாது, ஜடாமுடி, நீண்ட தாடி, விபூதி, ருத்ராட்சம், காஷாய வஸ்திரம் இதெல்லாம் அணிஞ்சுட்டு ஒரு தத்தாத்திரேயர் உட்கார்ந்துருக்கார். அவர் உள்ளுக்குள்ள சதா சர்வகாலம் பகவத் சிந்தனை தான். இந்த பகவத் சிந்தனையானது அதிகமாக அதிகமாக அவளுடைய முகத்தில் வந்து தனியாக ஒரு தேஜஸ் வரும். எப்போவுமே பக்தாள்லாம் சாதுக்கள்லாம் வந்து அழகாகவே இருப்பாள். மகாபரிவாள் துளு முடிங்கின சரீரம். அவளுடைய காஷாய் தயவுசெய்து மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். மியூட் ப்ளீஸ். மகாபரிவாள் இவ்வளோ ஒடுங்கின சரீரம் வாழுது. அந்த காஷாய வஸ்திரம் வந்து அவர் உடம்புல சுற்றுறது போக நிறைய மிச்சம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒடுங்கின சரீரம். ஆனால் அவருடைய பார்வையை பார்த்தாலே கருணையான முகத்தை பார்த்தா முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும். ஞானானந்தகிரி சுவாமிகள் குழந்த மாதிரி இருப்பார். ஒரு துளசி மாலை, ஒரு ருத்ராட்ச மாலை கூட கழுத்தில் கிடையாது. ஆனால் பார்த்தா முகம் இவ்வளோ தேஜஸாக இருக்குது. ரமண பகவான் ஒரு கோமணத்தை தவிர வேறு ஒன்றையும் கட்டிட்டு இல்லை. அவருடைய முகத்தை பார்த்தா இவ்வளோ தேஜஸாக இருக்கும். இந்த சாதுக்களுக்கெல்லாம் வந்து அவள் செய்யக்கூடிய ஒரு பக்த சிந்தனை, பகவத் சிந்தனையால் அவள் முகம் எப்போவுமே வந்து அழகாக இருக்கும். நிவர்த்திநாதர் வந்து கஹிநாதருக்கு நமஸ்காரம் பண்ணார். இந்த நமஸ்காரங்கிறது என்ன? நம்முடைய அகங்காரத்தை வந்து முற்றிலுமாக விட்டுவிட்டு நாம் வந்து சரணாகதின்னு சொல்லிவிட்டு அவள் காலில் கட்ட மாதிரி விழணும். இதை வந்து சின்ன குழந்தைகளுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே சொல்லித்தரணும். பெரியவாளெல்லாம் விட்டு இது வந்து பழக்கத்துக்கு வராது. சின்ன குழந்தைகளுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஆற்றுக்கு யாராவது வந்தால் வாங்கணும் கூப்பிடணும். அவளுக்கு தேர்த்தம் ஏதாவது கொடுக்கணும். அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அப்படிங்கிற பழக்க வழக்கத்தை வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே சொல்லித்தரணும். நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு பதில் வந்துடுறது. அந்த சொன்ன பேச்சை அவன் எப்போ கேட்பானோ அந்த வயசுலேயே வந்து இதை வந்து அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துடணும். நிவர்த்திநாதர் வந்து கஹிநாதருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணார். இந்த சாதுக்கள் அப்படின்னாக்கா அவருடைய மகிமையை வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. நம்ம குடும்பத்தில் வந்து குழந்தைகள் மேலே வைக்கிறதும் அப்பா மேலே வைக்கிறதும் அப்பா அம்மா மேலே வைக்கிறதெல்லாம் பாசம், அன்புன்னு சொல்கிறோம்.
இந்த பாசம் வந்து எப்படின்னா, இந்த குளத்துல வந்து பாசி படர்ந்து இருக்கும், நம்ம காலை வச்சா வழுக்கி விட்டுடும். அந்த மாதிரி பாசம் தான் இது. ராமகிருஷ்ணர் சொல்றார், ஒரு குளத்துல பாசி படர்ந்து இருக்கு, அந்த குளத்துல இருக்கக்கூடிய ஜலமே தெரியலங்கிறார். ஒரு வழிப்போக்கன் வந்து கொஞ்சம் முகத்தலம்பிக்கலான்னு அந்த பாசியை விலக்கி ஒரு கை ஜலத்தை எடுக்கிறார். ஜலத்தை எடுத்து கையை மேலே கொண்டு வரதுக்குள்ள மீண்டும் வந்து பாசி வந்து முடிந்து விடுறது. அந்த மாதிரி தான் வந்து இந்த பாசமானது, நாம் வந்து எல்லாருமே கூடிய பாசம் வந்து தெய்வீகத்தை வந்து காண விடாமல், தெய்வீகத்தை பார்க்க விடாமல் வந்து தடுத்து விடுறது. சுவாமிகள் வந்து விநாயகர் ஆகட்டும், அம்பாள் ஆகட்டும், கையில் வந்து 2 சமாதானம் வச்சுட்டு இருப்பா. ஒன்று பாசம், இன்னொன்று அங்குசம். அவள் என்ன பண்ணுறா, அவகிட்ட இருக்கிற பாச அங்குசத்தால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாசத்தை வந்து எடுத்துடுறான், நீக்கிடுறான். அந்த பாசம் வந்து இந்த பாசத்தை வந்து நீக்கி விடுறது. இதனால் என்ன, அப்போ வந்து யார் மேலேயே அன்பு வைக்க வேண்டாம், எல்லாரையும் வெறுக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வரல. வெறுப்புங்கிறதே நம்ம சத்சங்கத்தில் கிடையாது. இந்த சத்சங்கத்தில் இருக்கிறவா எல்லாருமே வந்து சத்துருக்களே கிடையாது. சத்சங்கத்தில் இருக்க அத்தனை பேரும் நமக்கு வந்து மித்திரனாக இருக்கணுமே தவிர சத்துருக்களே கிடையாது. நம்மள ஒரு விரோதத்தில் இருந்தால் கூட அந்த விரோதிக்கு கூட நாம் போய் அவளுக்கு அனுகூலமான விஷயங்கள் செய்கிறது தான் இந்த சத்சங்கம். இந்த பாசத்தில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப அதிகமான பாசம் பிரேமை வச்சுட்டோம்னாக்க அந்த பிரிவை வந்து நம்மளால் தாங்க முடியாது. இந்த பொருளாகட்டும் அல்லது குழந்தைகளாகட்டும் பெரியவாளாகட்டும், எதில் வந்து நமக்கு அதீதமான பாசம் வைக்கிறோமோ பிரேமை வைக்கிறோமோ அந்த பொருளோட பிரிவை வந்து நம்ம தாங்கவே முடியாது. சாதுக்களுக்கெல்லாம் வந்து எல்லார் மீது பாசம் உண்டு. நமக்கு வந்து ஒரு 5-6 பேர் தான் குடும்பம்னு நினைக்கிறோம். சாதுக்களுக்கு வந்து உலகமே குடும்பம். ஒரு ஜீவன் கூட துடிக்கிறத சாதுக்கள் பார்க்க மாட்டா, யார் கஷ்டப்பட்டாலும் பார்க்க மாட்டா. மகாபரிவா வந்து சென்னையில் கேம்ப் பண்ணியிருக்கா. அவர் நடந்துட்டு கோபாலபுரத்தில் இருக்கிற கிருஷ்ணன் கோயிலுக்கு போயின்னு இருக்கார். பின்னாடி வந்து தொண்டர்கள்லாம் பின்னாடி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு ஜெய ஜெயசங்கர ஹரஹரா சொல்லிட்டு பின்னாடி போயின்னு இருக்கா. மகாபரிவா பக்கத்தில் இருக்கிற ஒரு தொண்டரை கூப்பிட்டு சொல்கிறார், அதோ ஏற்ற மாதிரி ரோட்டில் பாரு, ஒரு கடைக்கு பக்கத்தில் ஒருத்தன் நின்றுண்டு ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் நீ இன்னாருடைய பையன் தானேன்னு கேட்டுட்டு வான்னு அனுப்புகிறார். இந்த தொண்டரும் வந்து அந்த தேடி பிடிச்சி அந்த பையனை பார்த்து கிட்டக்கு போய் கேட்குறார். அந்த பையன் பார்த்தா வேஷ்டி கட்டிண்டு, துண்டு இடுப்பில் கட்டிண்டு, நெற்றி நெறி விபூதி இட்டுண்டு அதை தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கான். இன்னாருடைய பையன் தானேன்னு மகாபரிவா கேட்டுன்னு வர சொன்னான உடனே அந்த தப்பு காரியத்தை பின்னாடி மறைச்சுன்னு விடுறான். மகாபரிவா வந்து கிருஷ்ணங்கோயிலுக்கு போயின்னு இருக்கார். நீ வந்து அவர் தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பான்னு அவர் சொல்கிறார். தொண்டார் சொல்கிறார், அந்த பையன் வந்து வரேன்னு சொல்லலை, வரலேன்னு சொல்லலை, ஓடி போயிடுறான். அதுக்குள்ளே மகாபரிவா வந்து கிருஷ்ணங்கோயிலுக்கு போயிடுறார். இந்த தொண்டார் போன உடனே அவர்கிட்ட கேட்குறார், அந்த பையனை பார்த்தியா, விசாரிச்சான்னு கேட்குறார். விசாரிச்சேன் பெரியவா, அந்த பையன் வந்து செஞ்ச தப்பை வந்து மறைச்சின்னு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக வருவான், அந்த பையன் வருவான் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு வரக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கறது, தரிசனம் கொடுக்கறதுல இருக்கார். ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பையன் திரும்பி வரான். நல்லா குளிச்சு சுத்தபத்தமாக குளிச்சு விட்டு நெற்றியில் விபூதி எல்லாம் இட்டுண்டு துண்டை கட்டிட்டு வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறான். பெரியவா கேட்குறா, நீ வந்து இன்னாருடைய பையன்தானே, உங்கள் தகப்பனார் வந்து சாமகானம் பண்ணினா கேட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மகான் உங்கள் தகப்பனார்னு சொல்கிறான். அந்த பையனுக்கு கண்ணில் ஜலம் தாரதாரியாக ஜலம் வருது, கையை கட்டிட்டு நிற்கிறான். சரி, நீ ஜீவனத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறார். நான் பொய் சாட்சி சொல்கிறேன் பெரியவா அப்படிங்கிறான். பொய் சாட்சி எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு பெரியவா. இல்லை பெரியவா, போலீஸ்காரெல்லாம் எனக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாளோ அப்படின்னு நான் பொய் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு பேசி வர்றான். நீ சொல்கிறத நம்புறாளா? பெரியவா நம்புறா பெரியவா, நான் சொல்கிறது நம்புறா, அதனால தான் எனக்கு நிறைய பொய் சாட்சி சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பை தரா. நான் அந்த பொய் சாட்சி சொல்கிறதே வந்து ஒரு பழப்பாக வச்சுன்னு ஜீவனம் பண்ணிட்டு இருக்கேங்கிறா. விட்டாலே, நீ சொல்கிற சாட்சியை அவன் நம்புறதில்லடா. உடம்புல இருக்கிற ஒரு பூனல் இருக்குது பார்த்தியா, அந்த பூனல் தான் நம்புறா. இந்த மாதிரி பூனல் போட்ட ஒரு பிராமணன் வந்து பொய் சொல்ல மாட்டான், சத்தியம்தான் பேசுவான்
அப்படின்னு நம்புறா. உன்னை நம்பலை, சரி இந்த தொழிலை விட்டுவிடும், நான் வந்து உனக்கு ஜீவனத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், தினம் சரி உனக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கும் தினம் ஒரு 10-20 ரூபா பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணி தரேன், விட்டுவிடும் அப்படிங்கிறார். இல்லை முடியாது பெரியவா, என்னால் விட முடியாது அப்படிங்கிறான். ஏன்டா, ஏன் விட முடியாது? இல்லை பெரியவா, நான் வந்து வருஷக்கணக்கில் அந்த பொய் சாட்சி சொல்லி என்னுடைய ஜீவனத்தை பண்ணிட்டேன், இனிமேல் நான் அதுக்கு வரமாட்டேன்னு சொன்னாக்கா போலீஸ்கார எம்எல்ஏ ஒரு கேஸ் போட்டு என்னை கொண்டு உள்ளே தள்ளிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பையன் போயிடுறான். மகாபெரிவா அப்படியே உட்காந்துருக்கா, அவருடைய பிக்ஷை எடுத்துக்கல, பூஜை பண்ணல, உட்காந்துருக்கா. தொண்டர் போய் கேட்குறார், என்ன மகாபெரிவா, நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சம்சாரி வந்து தன்னுடைய குழந்தை மேலே எப்படி வருத்தப்படுவாளோ கவலைப்படுவாளோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மேலே கவலைப்படுறீங்களே, யாரோ பெற்ற பிள்ளை தானே கவலைப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலாம். அது சொன்னாராம், யார் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த பையன் திருந்தி நல்லபடியாக வாழ்க்கை செஞ்சுங்கிறது இந்த கதையில் வருது. இந்த மாதிரி மகான்லாம் வந்து யார் பெற்ற பிள்ளையோ யாரோ அவளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதா இல்லாமல் என்ன பண்ணுவான்னா அத்தனை பேரையும் வந்து ரட்சித்து, அத்தனை பேரையும் வந்து காப்பாற்றி, அத்தனை பேரையும் வந்து அனுகிரகம் பண்ணி கையை பிடிச்சி நல்ல வழிக்கு கூட்டின்னு போவாள். நிவர்த்திநாதர் வந்து கங்கைநாதருக்கு நமஸ்காரம் பண்ணார். நிவர்த்தி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டார். மடியில் உட்கார வச்சுட்டார். தலையெல்லாம் தடவி கொடுத்தார். ரொம்பலாம் வாஞ்சியாக தடவி கொடுத்தார். வா, வசத்தியான பரம்பரையில் வந்தவன்டா நீயே, திரியம்பக பந்தோடைய கொள்ளு பேரன் தானே, கோவிந்த பந்தோடைய பேரன் தானே, விட்டல் பந்த் ருக்மிணிபாயுடைய புத்திரன் தானே, ரொம்ப வசத்தியான பரம்பரையில் வந்திருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உலக வாழ்க்கை வந்து துக்கம்தான் உலக வாழ்க்கையில், அதில் வந்து சுகங்கிறதே கிடையாது. லௌகீகமாக இருக்கிறவாளுக்கு உலக வாழ்க்கை துக்கம்தான், சுகமே கிடையாது. ஆனால் நம்ம சுகப்படுறோன்னு சொல்கிறோம், சுகம் இருக்கு, சுகப்படுறோன்னு சொல்கிறோம். சாதாரணமாக எப்படி இந்த சுகப்படுறோங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம்? வாய்ப்பே இல்லையே. 2 கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு கேப் வருதோ இல்லையோ, ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் முடிந்து இன்னொரு கஷ்டம் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு நாள். அந்த கேப்பை வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? சுகம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மையான சுகம் கிடையாது. பகவத் சிந்தனையோடு இருக்கிறவாளுக்கு இந்த துக்கமே கிடையாது. எப்போவுமே அவளுக்கு சுகம்தான், எப்போவுமே அவளுக்கு ஆனந்தமாக தான் இருக்கும். இந்த பகவத் சிந்தனையை வந்து கலியில் கொடுக்கறது நமக்கு பாகவத தர்மம் தான். இந்த நாம ஜபம் பண்ண பண்ண நமது எல்லா துன்பங்களும் தின்று போயிடும். கைலாசபதியான சிவபெருமான் உமாதேவியோட ஷீராப்திக்கு வந்தார் ஒரு தடவை. அவளுக்குள்ள பேதமே கிடையாது, சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் அவளுக்கு பேதமே கிடையாது. இவர் நினைச்சார்னா அங்கே போவார், அவர் நினைச்சார்னா இங்கே வருவார். அது மாதிரி கைலாசபதி உமாதேவியோட ஷீராப்திக்கு போகிறார். அங்கே வந்து மகாவிஷ்ணு அம்பாளோட இருந்துட்டுருக்கார். அங்கே பக்தாலாம் வந்து அவளை வந்து போற்றி பாடுறான். ஸ்ரீமன்னாராயண 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 ஸ்ரீமன்னாராயணனே ஸ்ரீபாதமே சரணு ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனே ஸ்ரீபாதமே சரணு ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனே ஸ்ரீபாதமே சரணு ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனே ஸ்ரீபாதமே சரணு. கமலா சதி முக கமல கமலஹித
कमलप्रिय कमलेक्षणा कमलसती मुखकमल कमलहित कमलप्रिय कमलेक्षणा कमलासनहित गरुडगमन श्रीं कमलनाभनि पदकमलमे चरणु कमलासनहित गरुडगमन श्रीं कमलनाभनि पदकमलमे चरणु श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणने श्रीपादमे चरणु चरणु परमयोगी जन भागधेय श्री परमपुरुष परात्परा परमयोगी जन भागधेय श्री परमपुरुष परात्परा परमात्मा परमानुरूप श्री तिरुवेंकटगिरि देवा परमात्मा परमानुरूप श्री तिरुवेंकटगिरि देवा चरणु श्रीमन्नारायण श्रीमन्नारायण. அம்பாள் வந்து பரமேஸ்வரர்கிட்ட கேட்குறாளாம், எங்கள் அண்ணாக்கு வந்து அநேக நாமங்கள் இருக்கு, அநாத்தியான நாமங்கள் இருக்கு. அந்த நாமங்களில் ஒரு 1000 நாமாவை எடுத்து வியாசர் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமா கொடுத்தார். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுறதுனால சகல தோஷங்களும் போயிடும், நம்ம நினச்ச காரியமெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கலியுகத்தில் வந்து என்னுடைய குழந்தைகள்லாம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முழுசாக பாராயணம் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணும். அந்த 1000 நாமாவில் இருக்கக்கூடிய பலனை வந்து ஏதாவது ஒரு நாமாவில் நீங்கள் சொல்லுங்கோ, குழந்தைகளுக்கு சொல்லி அதில் பலன் கிடைக்கிற செய்யுங்கோ அப்படின்னு உமாதேவி வந்து பரமேஸ்வரர்கிட்ட வேண்டிக்கிறார். பரமேஸ்வரன் சொல்கிறார், நீ வந்து இப்படி எங்கிட்ட உபதேசம் கேட்ப எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் வந்து அதை நான் வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். எங்கே சம்பாதிச்சார்? ஒரு சமயம் பூலோகத்தில் மனிதர்கள், ரிஷிகள், தேவர்கள் 3 பேரும் ராமாயணத்துக்காக சண்டை போட்டுட்டான். ராமாயண காவியம் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு மனுஷா சொல்கிறான். ராமாயண காவியம் எங்களுக்கு தான் சொந்தம்னு தேவா சொல்கிறா. ராமாயண காவியம் எங்களுக்கு தான் சொந்தம்னு ரிஷிகள் சொல்கிறா. இவா 3 பேருக்குள்ளேயும் வந்து எந்த விதமான ஒரு தீர்வும் வரமாட்டேங்குது. சரி, 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வரா. நாம் வந்து பரமேஸ்வரன்கிட்ட போய் ஏதோ சொல்லுவோம். பரமேஸ்வரன் வந்து என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அந்த தீர்ப்புக்கு நாம் 3 பேரும் கட்டுப்படுவோம்னு ஒரு ஒப்பந்தம் வந்து படுத்துட்டு பரமேஸ்வரன் பக்கம் கைலாசம் போகிறார். கைலாசத்தில் பரமேஸ்வரன் வந்து அம்பாளோட தட்சிணாமூர்த்தியாக இருக்கார். பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணிட்டு அவள் தங்களுடைய கோரிக்கையை சொல்கிறா. இந்த மகாபாரத அந்த ராமாயண காவியம் வந்து எங்களுக்கு தான் வேணும், எங்களுக்கு தான் வேணும்னு 3 பேருமே சொல்கிறா. ஒரு சுமூகமான முடிவுக்கு வரணும் அப்படின்னு யோஜனை பண்ண பரமசிவன் சொல்கிறார், சரி 3 பேருமே சமபாகமாக பிரித்து கொடுங்களேன் அப்படிங்கிறார். 3 பேருக்குமே இது வந்து ஒரு சரியான தீர்ப்பாக தோன்றது. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே பிரிச்சுட்டு விடுறோம், ஆனால் வந்து அந்த காரியத்தை நீங்களே பண்ணி கொடுத்துருங்க, சமமாக பாகம் பிரித்து கொடுத்துருங்கிறார். உடனே சிவபெருமான் வந்து ராமாயண காவியத்தை வந்து 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறார்.
மூன்றாக பிரிக்கும் பொழுது ஒரு காண்டம் மிச்சமாக இருக்குது. 7 காண்டம், 3 பேருக்கு 2 காண்டத்தை கொடுத்துட்றார், ஒரு காண்டம் மிச்சமாக இருக்குது. அந்த ஒரு காண்டத்தில் இருக்கக்கூடிய சர்க்கத்தை பிரித்து 3 பேருக்கும் கொடுக்குறார், ஒரு சர்க்கம் மிச்சமாக இருக்குது. அந்த ஒரு சர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை 3 பேருக்கும் சமமாக கொடுக்குறார், ஒரு ஸ்லோகம் மிச்சமாக இருக்குது. அந்த ஒரு ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களை 3 பேருக்கு சமமாக பிரித்து கொடுக்குறார், 2 அக்ஷரம் மிஞ்சறது. ரா மா, ராமா என்ற 2 அக்ஷரம் மீதி வருது. பரமசிவன் சொல்கிறார், உங்களுக்கெல்லாம் நான் சிரமப்பட்டு இதை பங்கீடு பண்ணி கொடுத்துருக்கேன், பாகம் பிரித்து கொடுத்துருக்கேன். அதற்கு ஒரு சம்பாவனையாக, ஒரு கூலியாக இந்த ராமா நாமத்தை நான் வச்சுன்னு விட்றேன்னு சொல்லி அதை எடுத்துன்னு விட்டார். பாக்கி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்ததாக ஒரு சரித்திரம் இருக்குது. அம்பாள்கிட்ட சொல்கிறார், அன்னைக்கு நான் இந்த மாதிரி உனக்கு இன்னைக்கு இன்றைக்கு உனக்கு உபதேசம் பண்ணுங்கிறதுக்காக நான் சம்பாதிச்சு வச்சுட்டேன் ஏற்கனவே. அந்த நாமா உனக்கு உபதேசம் பண்ணுறேன். சஹஸ்ரநாமத்தை பூரணமாக படிக்க முடியாதவாள்லாம் இந்த ஸ்ரீராம ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, இந்த ஸ்லோகத்தை மட்டும் 3 முறை சொன்னால் சகசிரநாமத்தை முழுக்க பாராயணம் பண்ண பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். இதில் பார்த்தா எல்லாமே ராமாதான், ராமநாமம் ஒன்று தான். இந்த ராமநாமத்தை பாராயணம் பண்ணாக்க எல்லா நன்மையும் கிடைக்கும். பரபிரமங்கிறது பெரிய சமுத்திரம், இந்த சமுத்திரத்திலேருந்து வந்தது தான் ஒரு முத்து, அதான் ராமநாமம். பிறவி பிடிங்கிறது நம்மளால் தீர்க்க முடியாது. இந்த பிறவி பிணிக்கு ஒரு மருந்து ராமநாமா. இந்த மருந்தை நமக்கு கொடுத்தவர் யாருன்னா வைத்தீஸ்வரான வைத்தியர் சிவபெருமான் கொடுத்துருக்கார். இந்த உபதேசத்தை சிவபெருமான் அம்பாளுக்கு சொல்லிட்டு இருக்கார். மெய்மறந்து சிவபெருமான் சொல்கிறார், அம்பாள் மெய்மறந்து உபதேசம் கேட்டுன்னு இருக்கா. அப்படியே சமாதி நிலைக்கு போயிடுறா அம்பாள். மகாவிஷ்ணு பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கார். நம்ம தங்க தூங்கி போயிட்டா போல இருக்கு. இந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு குணம் என்னென்னா, நிறைய உபதேசம் பண்ணுவார், பேசுவார். ஆனால் பக்கத்தில் யாராவது ஊங்கொட்டிகிட்டே இருக்கணும். இந்த ஊங்கொட்டிகிட்டே இல்லாமல் இருந்ததுனாக்கா அவருக்கு உபதேசம் தடப்பட்டணும். அதனால் அம்பாள் ஊக்கோட்டலையே நம்ம தங்க பேசாமல் இருக்காளே, கண்ணை திறந்து பார்த்து தங்கை சபிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இந்த சமுத்திரத்தில் ஒரு மீன், இந்த மீனுடைய கர்ப்பத்தில் போய் மகாவிஷ்ணு பூந்துண்டார். பூந்துண்டு அந்த மீன் கர்ப்பத்தில் இருந்து ஊங்கொட்ட ஆரம்பித்தார். பரமேஸ்வரன் பார்த்தார், இந்த ஊக்கட்டுற சப்தம் நம்ம தேவியோட இது மாதிரி இல்லையே, அது போன்ற சப்தமாக இல்லையேன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா சப்தம் இந்த மீனுடைய வயிற்றுலேருந்து வருது. இந்த மாதிரி கிருத்திரமான காரியமெல்லாம் பண்ணுறது மச்சனந்தான் பண்ணுவார் அப்படின்னு சிரிச்சுட்டே, மத்சேந்திரநாதா வெளியில் வா அப்படின்ட்டு கூப்பிட்டார். ஒரு அழகான வாலிபனாக சாட்சாத் மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக மத்சேந்திரநாதர் அவதாரம் பண்ணினார். மத்சத்தோட வயிற்றுலேருந்து வந்ததுனால அவருக்கு மத்சேந்திரநாதன்னு நாமகரணம் வச்சார். மத்சேந்திரநாதர் பகவானை நமஸ்காரம் பண்ணார். விஷ்ணுவுடைய அம்சமாக வந்தார். அவதாரம்ங்கிறது வேற, அம்சங்கிறது வேற. அவதாரம்ங்கிறது மூலமே அங்கேருந்து வருது. இப்போ கிருஷ்ணாவதாரம், பகவானே மகாவிஷ்ணுவே கிருஷ்ணனாக பிறந்தார். ராமாவதாரம், மகாவிஷ்ணுவே ராமாக பிறந்தார். ஆனால் இதில் அம்சம்னு சொல்கிறோம், மகாவிஷ்ணுன்னு அம்சமாக மத்சேந்திரநாதர் சொல்கிறோம். அப்போ மூலம் அங்கேயே இருக்குது, மூலத்தோட அம்சம் மட்டும் வருது. ஒரு விளக்குலேருந்து இன்னொரு விளக்கு ஏற்றுறோம்னாக்கா அந்த மூல விளக்குக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதோ, அது மாதிரி மூலவஸ்துக்கு பாதிப்பு கிடையாது. மூலவஸ்து அங்கேயே தான் இருக்கும், அதனுடைய அம்சம் மட்டும் வருது. இந்த மத்சேந்திரநாதர் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணார். எனக்கு என்ன வேலைன்னு கட்டளையிடுங்க, காத்துன்னு இருக்க செய்யறதுக்குன்னார். அம்பாளுக்கு நான் உபதேசம் பண்ண பொழுது இந்த ராமநாமத்தை நீ கேட்டுவிட்ட, நீ இந்த ராமநாமத்தை உலகம் போய் உபதேசம் பண்ணி எல்லாரையும் கடை தேர்த்துறதுக்கு உண்டானது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டார். மத்சேந்திரநாதர் இந்த ராமநாம பிரச்சாரத்தோட ஊராக வந்துட்டுருக்கார். பல காலம் பல ஊர்களுக்கு போய் ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ணார். ஒரு ஊருக்கு வரார். அந்த ஊரில் ஒரு அம்மா
மசேதனை பார்த்த உடனே மகா ஞானிபுத்தர் வந்திருக்கார், யதீஸ்வரர் வந்திருக்கார், நம்ம பாத்தில் ஒரு நாள் பிக்ஷைக்கு வாங்கன்னு அழைக்கிறார். அவாத்தில் போய் மசேதனை பிக்ஷை பண்ணுறார். பிக்ஷாவந்தனம் முடிஞ்ச உடனே அந்த அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணும்போது அம்மாவை பார்த்தா ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுது சுவாமிக்கு. அம்மா ஏதோ குறை உங்ககிட்ட இருக்கு போல தெரியுறதே, என்ன குறை சொல்லுங்கன்னு கேட்குறார். எனக்கு பலகாலமாயும் புத்திரபாகியம் இல்லை, அதுதான் குறை அப்படின்னு இந்த அம்மா சொன்ன உடனே விபூதி பிரசாதத்தை எடுத்து மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரன் நினச்சிட்டு விபூதி பிரசாதத்தை அந்த அம்மாட்ட கொடுக்குறார். இந்த விபூதி பிரசாதத்தை நீ ஸ்வீகரிச்சுக்கோ, உனக்கு சத்புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டோ ஆசீர்வாதம் பண்ணிவிட்டோ அவர் தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்து போக ஆரம்பிச்சுடுறார். பக்கத்தாத்து மாமி இதை பார்த்துட்டே இருக்கா. யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்காரு இவாத்துக்கு, அவர் வந்து என்னத்தையோ கொடுத்தாரு, இவாளுக்கு நல்லது வந்துடப்படாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வரா. அந்த உடனே என்னாச்சு, யார் வந்தா, என்னமோ சன்னியாசி வந்த மாதிரி இருக்க, என்னமோ கொடுத்தாரு, என்ன சொன்னார் சொல்லுன்னு கேட்குறான். ஒரு எதி வந்தார், அவருக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணி வச்சேன், எனக்கு வந்து சத்புத்திரன் பிறக்கணும் ஆசீர்வாதம் பண்ணி விபூதி பிரசாதம் கொடுத்துருக்கார், இதை நான் ஸ்வீகரணம் பண்ணிட்டாக்கா எனக்கு சத்புத்திரன் பிறப்பார்னு ஆசீர்வாதம் பண்ணுறக்கான்னு சொல்கிறான். அது அசடே, யாரோ ஒரு சன்னியாசி வந்தான், அவன் கொடுத்தான் விபூதி கொடுத்தான்னு வாங்கி விபூதி சாப்பிட்டு நாயா போயிட்டா என்ன பண்ணுறது, இதெல்லாம் சாப்பிடாத, நல்ல எண்ணம். அந்த விபூதி பிரசாதத்தினால இவாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் மனசை கலைச்சுடுறான். இந்த அம்மா அதை கேட்டுண்டு விபூதி பிரசாதத்துக்கு தரையில் போடப்படாது, என்ன பண்ணலான்னு தேடின்னு இருக்கா. அப்போ பக்கத்தாத் மாமி சொல்கிறா, இந்த விபூதி எதுலேருந்துமா வருது அப்படின்னு கேட்குறா. பசுமாட்டு சாணிலேருந்து வருது. கத்தில் பசுமாடு இருக்கா? இருக்குது. மாட்டு சாணியில் என்ன பண்ணுவேன், அதை வந்து எருக்குழியில் கொண்டு போய் போடுவோம். அப்போ அந்த விபூதி கொண்டு எருக்குழியில் போட்டுவிடும், அந்த எங்கேருந்து வந்ததோ அங்கே போய் சேரட்டோம்னு சொல்லிடுறோம். இந்த பெண்ணும் வந்து எருக்குழியில் கொண்டு விபூதியை போட்டுவிட்டோம் அப்படியே இருந்துட்டுருக்கா. 12 வருஷ காலமாச்சு. மசேந்திரநாத் திரும்ப அந்த ஊருக்கு வரார், இவாளுடைய கிரகத்துக்கு வரார். வந்த உடனே அந்த அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு தீர்த்தம்லாம் கொடுத்து பாத பூஜையெல்லாம் பண்ணுறா. அம்மா 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்த போதும் புத்திரபாகியத்துக்காக ஒரு ஆசீர்வாதம் பண்ணேனே, அந்த குழந்தைய கூப்பிடுங்கோ, நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு கூப்பிட்றார். அம்மா கண்ணிலேருந்து தாரதாரையாக கண்ணீர் வருது. நான் தப்பு பண்ணிட்டேனே, பகதாத் மாமி சொன்ன பேச்சை கேட்டுவிட்டேனே, அவா சொன்னாலும் என் புத்தி எங்கே போச்சு, நான் தப்பு பண்ணிட்டேனேம்மா அப்படின்னா என்னம்மா பண்ணேன், என்ன பண்ணேன் சொல்லு அப்படின்னு கேட்குறார். நீங்கள் கொடுத்த விபூதி பிரசாதத்தை நான் கொண்டு போய் எருக்குழியில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பகவானுடைய அனுகிரகத்தினால நான் உங்களுக்கு கொடுத்த விபூதி பிரசாதம் என்றைக்குமே பொய்யாகாது அப்படின்னு எருக்குழிக்கிட்ட போய் நின்று கோரக்ஷநாதா அப்படின்னு கூப்பிட்றார். ஒரு 12 வயசு வாலிபனாக கோரக்ஷநாதர் எழுந்துட்டு வரார். கோ அப்படின்னா பசு ஒன்று, ரெண்டாவது பூமின்னு ஒன்று அர்த்தம் உண்டு. இந்த பூமி தேவியால், இந்த பூமாதேவியால் இத்தனை நாள் காப்பாற்றப்பட்டு அந்த குழந்தை வந்ததுனால கோரக்ஷநாதன் சொல்லிட்டு பேர். இந்த குழந்தை வந்து மசேந்திரநாதருக்கு நமஸ்காரம் பண்ணுறது, இந்த அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறது. இந்த அம்மா நினைக்கிறா, நமக்கு புத்திரனாக பிறக்க வேண்டிய குழந்தை இது, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து நாம் வந்து புத்திரனாக அடையிறது பாக்கியம் இல்லையேன்னு மனசில் நினச்சிட்டு அப்படி கண்ணீர் விடுறா. கோரக்ஷநாதர் சொல்கிறார், குருநாதரே நான் அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்கோ, உங்களுடைய உத்தரவுக்கு நான் இனிமேல் கட்டுப்பட்டவன். இந்த அம்மாவை பார்த்தா பாவமாக இருக்குது, இந்த அம்மா பண்ண தப்புனால வந்து நான் அந்த அம்மாவுக்கு குழந்தையாக இருக்க முடியாத ஒரு நிலை இருக்கேன் நான். அதனால் இந்த அம்மாவுக்கு அப்படி நீங்கள் விபூதி கொடுங்கோ, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால அந்த அவளுக்கு புத்திரபாக்கியம் ஏற்பட்டோன்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு குருநாதன் சிஷ்யும் அப்படி க்ஷேத்ராத்துக்கு புறப்பட்டு போயிடுறா. அந்த அம்மாவுக்கு வந்து மறு வருஷம் வந்து ஒரு சத்புத்திரன் பிறக்கிறான், நாதவரதன்னு பேர் வைக்கிறான். இவா 2 பேருமே வந்து மசேந்திரநாதரும் கோரக்ஷநாதரும் வந்து அந்த குழந்தைக்கு நாதவரதன்னு பேர் வைக்கிறார். அந்த கோரக்ஷநாதர் பெரிய ஞானியாரார், பெரிய 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 மகான் உடலாம் சம்வாதங்கள் வச்சுட்டு பெரிய ஞானியாக இருக்கார். ஒரு பெரிய நகரத்தையே நிர்மாணம் பண்ணி அதுக்கு வந்து நாதவரதன் வந்து ராஜாவாக்குறார். அந்த ஊர் தான் பெண்ணுக்கு இருக்குது, கோரக்பூர்னு சொல்லக்கூடிய அந்த கோரக்பூரில் வந்து நாதவரன் தம்பியை வந்து முடிச்சுட்டு ராஜாவாக்கிறார். இந்த கோரக்ஷணநாதருடைய சிஷ்யர் நான் அடியேன் வந்து ககினநாதர் என்று சொல்கிறார். ககினநாதர் சொல்ல இத்தனை சேர்த்து சொல்கிறார்.
சிவபெருமானில் ஆரம்பித்து இந்த நாமம் எப்படி வழி வழியாக வந்து ஒவ்வொரு குரு மூலமாக வந்து எனக்கு இப்போ வந்திருக்குங்கிறத சொல்கிறார். சிவபெருமான்கிட்டேருந்து ஆரம்பித்து அப்படிப்பட்ட உயர்ந்த நாமத்தை எப்படி உபதேசம் பண்ணணும்னு என்னோட குருநாதர் எனக்கு கட்டளையிட்டிருக்காரோ அது மாதிரி உனக்கு அந்த நாமத்தை வந்து உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நிவர்த்திநாதனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவருடைய வலது காதில் வந்து பரம்பரையாக வந்த ராமநாமத்தோட கிருஷ்ணநாமத்தையும் சேர்த்து கொடுத்தார், உபதேசம் பண்ணார். நித்தியமில்லாத உலகத்தில் அனித்திய வஸ்துக்களுக்கு நடுவில் நம்ம நித்தியமான வஸ்துவை தேடின்னு இருக்கோம். அந்த நித்தியமான வஸ்துவை நமக்கு செய்யக்கூடியவர் யாருன்னா அந்த பகவான் நாமாக்குத்தான் அந்த பவர் இருக்கு. ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தா ஏகப்பட்ட சஞ்சலங்கள் துக்கங்கள் தான் இருக்கு. அந்த துக்கங்களை இந்த நாமம் வந்து விடுபடுத்தும். நீ போய் இந்த நாமத்தை பிரச்சாரம் பண்ணு, எல்லாருக்கும் நாம பிரச்சாரம் பண்ணு, தியானத்தில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகி ஆசீர்வாதம் பண்ணுறார். நிவர்த்திநாதர் 7 நாள் தியானத்தில் இருக்கார். அஷ்டாங்க யோகமெல்லாம் அவருக்கு சித்தியாகிடுத்து. தியானம் கலையிறது, கண்ணை திறந்து பார்க்குறார், சித்புருஷரை காணும். பரபிரம்ம ரூபமே குருவடிவாய் வந்துடுத்து அப்படின்னு நினச்சிட்டு அதை புரிஞ்சுட்டார். மலையிலேருந்து இறங்கி ஆற்றுக்கு வந்துட்டுருக்கார். இங்கே ஆற்றுல வந்து விட்டல்பத் ருக்மிணிபாய் வந்து ரொம்ப சோகமாக இருக்கா. ருக்மிணிபாய் அழுதுண்டே இருக்கா. பகவானே எனக்கு விவரம் தெரிஞ்ச அதாவது விவரமும் விசாரமும் ஒன்றாக தெரிஞ்சதுன்னு சொல்லுவாள் அவர் வழக்கில். அந்த மாதிரி எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் வந்து கஷ்டத்தை தவிர வேறு ஒன்றுமே அனுபவிச்சதே இல்லையே. சொப்பனத்தில் வந்து சொல்லி இந்த மகானை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த மகான் வந்து சன்னியாசியாக போனார். சன்னியாசியாக போனவரை பழடி சம்சாரியாக்கி கொண்டு விட்டேன். சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் உன்னுடைய பிரசாதமாக 4 குழந்தைகள் எனக்கு பிறந்தது. அதில் முதல் குழந்தையை காணுமே, பெரிய பிள்ளையை காணுமே, பகவானே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழுது கண்ணீரோடு அப்படி இருந்துட்டுருக்கா. எழுந்திருக்கக்கூட அவளுக்கு வந்து சக்தி இல்லை. டெல்ம சொல்கிறார், வருத்தப்படாதுமா ருக்மிணிபாய், நம்ம குழந்தைக்கு வந்து எதுவுமே ஆகலை, பகவானே வந்து பக்கத்தில் இருக்கார், வருத்தப்படாத இன்னும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கார். அந்த ஆறுதலை வந்து கேட்கக்கூடிய மனநிலையில் வந்து ருக்மிணிபாய் இல்லை. நிவர்த்திநாதர் வந்து குரல் கேட்கறது, மல்லிருந்து இறங்கி வரார். இறங்கி வரும் பொழுதே பாடிண்டே வரார், ராமகிருஷ்ண 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 ராமகிருஷ்ணன்னு பாடிண்டே வரார். குரல் கேட்ட உடனே இப்படிப்பா சொல்கிறதோ நம்ம குரல் கேட்கறதே, குழந்தை வந்துட்டான் போல இருக்கேன்னு எழுந்துக்கவே முடியல. டெல்பந்த் வந்து இப்படி கைத்தாங்களாக அந்த குணிபாயை பிடிச்சிட்டு வசப்படி கூட்டின்னு வரார். நிவர்த்திநாதர் வரார். வந்த உடனே அப்படியே பாமாக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார். அப்படியே ருக்மிணிபாய் வந்து நிவர்த்திநாதரை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்படியே உடம்பெல்லாம் தடவி கொடுக்குறா. வந்து 7 நாளாச்சேடா, என்ன பண்ணினே நீ, ஆகாரம் தான் எடுத்துட்டியா, என்ன பண்ணினே ஒன்றுமே தெரியலடா, 7 நாளாச்சேடான்னு சொல்லிட்டு ரொம்ப வாஞ்சியாக விசாரிக்கிறார். டெல்பன் சொல்கிறார், அவனுக்கு வந்து நாமெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு ஆகாரம் அவனுக்கு கிடச்சிருக்கு. முகத்தை பார்த்தாலே ஒரு தேஜஸ் இருக்குது, அதை பார்த்தாலே உனக்கு தெரியலையா? அப்பா உனக்கு குருபதேசம் ஆகிடுத்தா? எல்லாம் தெரிஞ்சவர் தானே விட்டல்பந்த், அவருக்கு தெரியாதா? பெரிய லாபம் சம்பாதிச்சிருக்கேன்னு தோன்றது, என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறேன். ருக்மிணிபாய் சொல்கிறான், ஒரு வாய் ஆகாரம் பண்ணிட்டு வந்துட்டுமே, சாப்பிட்டு எத்தனை நாள் வச்சு? இல்லைம்மா, அவன் வந்து சொல்லட்டும், அவனுடைய அனுபவத்தை சொல்லட்டும்னு கேட்குறார். நிவர்த்திநாதர் சொல்கிறார், மலை மேலே ஏறினேன்னா, மலை மேலே ஏறி பார்த்தா ஒரு குகை தெரிஞ்சது. குகைக்குள்ளார ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சது. அந்த குகையில் வந்து நான் மழை கொஞ்சம் ஒதுங்கலான்னு போனேன்னா, அங்கே பார்த்தா தேஜோமயமாக கிருஷ்ணநாதர் சித்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார். நமஸ்காரம் பண்ணேன். நான் நிவர்த்தின்னு கூப்பிட்டார், மடியில் உட்கார வச்சுட்டார். என் தலை உடம்பெல்லாம் வாஞ்சியாக தடவை கொடுத்தார். என்னோட காதலை வந்து மந்திரோபதேசம் செய்தார். எனக்கு அனுகிரகம் பண்ணாருப்பா அப்படின்னு சொல்கிறான். இந்த உலகத்தையும் நம்ம குலத்தையும் நம்ம குடும்பத்தையும் பாவனம் பண்ணக்கூடிய நாமாவை வந்து எனக்கு உபதேசமாக கொடுத்துருக்கார். கண்ணை மூடி தியானத்தில் இருன்னு சொன்னார். இது மாதிரி ஒரு ஆனந்தமான அனுபவத்தை நான் வந்து இதுவரையிலும்
இன்னும் அடைஞ்சதே இல்லை, அவ்வளோ ஆனந்தத்தை நான் அனுபவித்தேன், 7 நாள் அந்த தியானத்தில் இருந்தேங்கிறது கூட இப்போ நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார். விட்டல்மன் சொல்கிறார், அவருடைய கருணைக்கு எல்லையே கிடையாதுப்பா, அவர் கொடுத்த விபூதி பிரசாதத்தில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதை நாம்தேவ் மகாராஜ் ஒரு அபங்கத்தில் சொல்லியிருக்கார். அதை இப்போ அனுபவிப்போம். आमुचाचार आमुचा विचार आमुचाचार आमुचा विचार सर्व हरिहर एक पुरे सर्व हरिहर एक पुरे सर्व हरिहर एक पुरे आमुचाचार आमुचा विचार धन्य माझा भाव सद्गुरु धन्य माझा भाव सद्गुरु उपदेश सर्व ऋषिकेश दावियेल सर्व ऋषिकेश दावियेल आमुचाचार आमुचा विचार सर्व हरिहर एक पुरे आमुचाचार आमुचा विचार हरि बिन तुझे नेने जो सहजा दय गुरुराज आर्पियेले आमुचाचार आमुचा विचार हरि बिन तुझे नेने जो सहजा दय गुरुराज आर्पियेले हरि हेचे व्रत हरि हेचे कथा हरिचिया पंथा मनोभाव हरिचिया पंथा मनोभाव आमुचाचार आमुचा विचार आमुचाचार आमुचा विचार देहा भाव हरि सर्वत्र स्वरूप एक जन्मा के हरिली माझे एक जन्मा के हरिली माझे आमुचाचार आमुचा विचार निवृत्ती हा हरि प्रपंच बाहेर आपुला शरीरी हरि केला आपुला शरीरी हरि केला आमुचाचार आमुचा विचार सर्व हरिहर एक पुरे आमुचाचार आमुचा विचार आमुचाचार आमुचा विचार நிவர்த்திநாதன் மேல சொல்றார், இனிமேல் என்னுடைய ஆச்சாரம் விசாரம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான், உலகமெல்லாம் ஹரிகர ஸ்வரூபமாக இருக்கிறதுங்கிறது தான். இந்த பாவத்தை தான் என்னுடைய குருநாதன் எனக்கு சொல்லி கொடுத்தார். ரிஷிகேஷனாக உள்ளத்தில் இருந்துட்டு புலனெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய பகவானுக்கு நாம் எப்படி அர்ப்பணமாகிறதுங்கிற வழியை சொல்லி கொடுத்தார். எல்லாமே இரண்டாக தான் தெரிகிறது, எல்லாமே இரண்டு, சுகம் ஆரோக்கியம் ரோகம் இதெல்லாம் ரெண்டு இல்லை, எல்லாமே ஒன்று தான்ங்கிறத சொல்லி கொடுத்தார். பகவான் தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்தார். ரெண்டாவது ஒரு வஸ்து கிடையாதுங்கிறது சொல்லி கொடுத்தார். அந்த ரெண்டாவது ஒன்றும் இல்லைங்கிற வஸ்துவை தெரிஞ்சுக்கிற வரையிலும் நம்ம எப்படி இருக்கணுங்கிற வழியை எனக்கு காட்டினார். அந்த ஞான நிலை வரத்துக்கு வழியை காட்டினார். பகவத் சிந்தனையோட அவருடைய நாமஜபத்தோடு இருந்தால்
அந்த பகவத் மார்க்கத்தை தவிர பாக்கி விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் இருந்தால் நமக்கு இது சித்தியாகும்னு சொன்னார். ஆரம்பத்தில் லௌகீக விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நாட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிண்டு தெய்வீக விஷயத்தில் நாட்டத்தை அதிகப்படுத்தணும். மாதிரி நாட்டத்தை அதிகப்படுத்திட்டே போனாக்க நமக்கு ஞானம் சித்தியாகும். ஞானம் சித்தியான பிறகு இந்த லௌகீகம் தெய்வீகம் இரண்டு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான்ங்கிற நமக்கு சித்தனை உண்டாகும். தெய்வீக நாட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு விரதமெல்லாம் சொல்லி தந்தார். பகவானை தவிர வேறு ஒன்றுமே உன்னுடைய உள்ளே போகக்கூடாது, அது எப்படி போகாமல் இருக்கணுங்கிற வழியை எனக்கு சொல்லி கொடுத்தார். இதில் நான் அபியாசம் பண்ண இந்த உடம்பையே நான் தெய்வீகமாக உணர்றேன். குருநாதர் என்ன நிவர்த்திநாத்ங்கிற என்னை ஹரிரூபமாக மாற்றி கொடுத்துட்டார். ஹரிங்கிற நாம பாபங்களை எல்லாம் தீர்க்கும், எல்லாரையும் பகவத் ரூபமாக பார்க்குற மாதிரி ஒரு ஞானத்தை நமக்கு கொடுக்கும். அதனால் எல்லாரையும் பகவத் ரூபமாக பார்ப்பேன். எனக்கு ஜென்மாவே கிடையாது, என் உள்ளேயும் வெளியிலும் எல்லாத்துலேயும் ஹரிரூபம் மாற்றிட்டார். இந்த அபங்கத்தில் சொல்கிறார். மேலும் குரு பரம்பரையை சொல்கிறார். சிவபெருமான் உமாதேவிக்கு உபதேசித்த ராமநாமத்தை, இந்த அற்புதமான மந்திரத்தை உலகத்தில் இருந்துட்டே லௌகீகத்தில் நாட்டம் இல்லாமல் இருக்கும் யுக்தியை சிவபெருமான் மசேந்திரநாதருக்கு சொல்லி கொடுத்தார். இந்த கிருபை கிடைச்சதை கோரக்ஷநாதர் கிருஷ்ணநாதருக்கு கொடுத்தார். வைராக்கியத்தில் புடம் போட்டவராக இருந்த என் குருநாதர் அந்த நாமருஜியை ஏற்றுக்கொண்டு பிரேமமயமாக இருந்தார். என்றைக்குமே சாந்தத்தில் இருந்து கொண்டே அந்த நிலையிலேயே இருந்து என் குருநாதர் எனக்கு அனுகிரகம் பண்ணார். சுகம் துக்கம் சீதம் உஷ்ணம் வியாதி ஆரோக்கியம் ரெண்டாக போயிட்டே இருக்கே, இந்த ரெண்டு கிடையாது, ஈஸ்வர கிருபை இருந்துட்டா எல்லாமே ஒன்றுதான்ங்கிறதை எனக்கு சொல்லி கொடுத்தார். பகவத் சங்கல்பத்தால் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்திட்டார். சத்சங்கமாகவே இருக்கணும்னு வழியை சொல்லி கொடுத்தார். பொதுவாக நாமருச்சி இல்லாதவாள்கிட்ட நம்ம பேசவே கூடாது. அவளுக்கு நாமஜபத்தை உபதேசம் பண்ணக்கூடாது. லௌகீக விஷயத்தில் இருக்கவாள் இந்த நாமருச்சி வேண்டாங்கிறவாள்கிட்ட நாம பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஆனால் சாதுக்கள் இது ஒரு சம்பிரதாயம். ஆனால் சாதுக்கள் என்ன பண்ணுறா, இந்த மாதிரி இருக்கக்கூடியவாளையும் தேடி 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 போய் அவளுக்கு ராமநாமத்தை அவளுக்கு ருச்சி ஏற்படுத்தி உபதேசம் பண்ணி அவளை கையை பிடிச்சி நற்கதி கூட்டின்னு போகிறா. ஏகாந்தமாக தியானத்தில் இருந்ததுன்னா ஆனந்தம் ஒன்று தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆனந்தத்தோட வைராக்கியமாக இருப்பா. உள்ளுக்குள்ளே உள்ள தெய்வீகரோட ஆனந்தமாக இருன்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் தியானத்தில் இருந்தேன். அப்போ எனக்கு தோணித்து, நம்ம கூட யாருமே இல்லையா அப்படின்னு தோணித்து. இல்லையே, பகவான் இருக்கார் தோணித்து. பகவான் இருக்கார்னு தோணின அப்புறம் பகவான் இருக்காரான்னு ஒரு கேள்வி வந்தது. பகவான் மட்டும் இல்லை, பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஞானம் எனக்கு உண்டாச்சு. சத்குருநாதர் சொல்கிறார், ஆசாமியில் ஆ போனால் சாமி தாங்கிறார். இந்த ஆ என்ற ஆணவம் போயிடணும். இந்த ஆணவம் போயிடுச்சுன்னா சாமி தாங்கிறார். கஹிநாத் மகாராஜ் எனக்கு பூர்ண அனுகிரகம் பண்ணார். நான் சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்கிறார். விட்டல்பந்தும் ருக்மிணிபாயும் இதை ஆச்சரியமாக பார்க்குறா. ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா, ஜெயதேவ ஜெயதேவ ஜெய பாண்டுரங்கா, ஹரி பாண்டுரங்கா, ரகுமாயி வல்லப ராதிகா வல்லப ஜெய ஜெய, ஜெயதேவ ஜெயதேவ ஜெய பாண்டுரங்கா, ஹரி பாண்டுரங்கா, ரகுமாயி வல்லப ராதிகா வல்லப ஜெய ஜெய.
எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும். எல்லோரும் நன்றாயும் ஒன்றாயும் இருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீசன் ஞானானந்தர் அருள வேண்டும். மாவுளி ஞானேஸ்வர் பகவானுக்கு ஜெய். सतगुरु तुकाराम महाराज के जय। ज्ञानी रामदेव महाराज के जय। जय सद्गुरुनाथ महाराज के जय। समस्त साधु मंडली की जय। पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय। राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा।